இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா சொல்லு மருமகளே. இல்ல, அடுத்த பூஜைக்கு புடவையும் குங்குமமும் தரணும். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் அப்பவே வாங்கி வச்சாச்சுமா. அப்படியா? எங்க காணோம்? இங்கதாம்மா வச்சிருந்தா பாரு. இல்லையே மாமா, நான் எடுத்து வைக்கலான்னு தேடினேன், அத காணோம். என்னது இது? வாங்கி வச்சது எப்படி காணாம போகும்? அதானே. நீங்க முதல்ல வாங்குனீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? ஏய், எல்லாம் வாங்கி தானே வச்சிருந்தேன். கடைக்கு போய் நான் தானே வாங்கிட்டு வந்தேன், எனக்கு தெரியாதா? மாமா, மத்த பொருள் வாங்கினதுல இத நீங்க மறந்துருப்பீங்க. இப்போ வந்தவங்களுக்கு புடவை கொடுக்கணும், அத போய் நீங்க வாங்கிட்டு வந்துருங்க. இல்லம்மா, வாங்கின மாதிரி தானே இருக்கு. 4 புடவையை நான் வாங்கினே. வாங்கி இருந்தா இருந்திருக்கணும்ல மாமா. நீங்க உடனே போய் வாங்கிட்டு வாங்க. எப்படி மிஸ் ஆயிருக்கும்? ஒருவேளை எங்கேயாவது தவறி இருக்கும். இப்போ அதை தேடலாம் நேரம் இல்ல. நீங்க போய் வாங்கிட்டே வந்துருங்க. அடுத்த பூஜைக்கு நேரம் ஆயிட போகுது. அப்படியே அம்மா சொல்ற? இதுக்கு மாமா குழப்பம். பக்கத்துல தான் கடை இருக்கு, வாங்கிட்டு வந்துருவோம் வாங்க. சரி மச்சான், வாங்க வாங்க. அண்ணி போயிட்டு வந்துடுறோம். நீ மச்சான் ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்கு நான் உள்ள போய் இருக்கா இல்லையான்னு பாத்துட்டு வந்துட்டுமா? ஐயோ மாமா. சரி சரி சரி, நான் போறேன். வாங்க மாமா. வாங்க மச்சான். வெளியில என்ன நடக்குது? யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இல்ல, இப்போ பாத பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ஒரு பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. 3வது பொண்ணுடைய முறை வரும்போது அந்த பொண்ணோட இடத்துக்கு நீ போகணும். அது எப்படி நான் போறது? நீ வெளியில வரும்போது நான் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். மத்தவங்களை எல்லாம் நான் டைவர்ட் பண்றேன், புரியுதா? யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? யாரும் பார்க்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. நீ நான் சொல்றதை மட்டும் செய், ஓகேவா? மாயா, சீனு வரானே. மாயா, நீ கதவு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. ஒளிஞ்சுக்கோ. மாயா, துற. ஏய், என்ன நீ ஆனா உன ரூம்க்குள்ள வந்து நின்னுக்கிற? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன பண்றீங்க? நீ எங்க இருக்கியோ அங்கதானே நானும் இருக்கணும். அதான் உன்னை தேடி வந்தேன். நீ என்ன பண்ற? நீ என்ன தேடி வருவேன்னு தான் நான் இங்க வந்தேன். ஏய், என்ன உளர்ற? இன்னைக்கு நீ ஆளே சரியில்லையே, ஏதோ டென்ஷனாவே இருக்க. ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல போ. ஏய், போ. அதெல்லாம் முடியாது. நீ என்னன்னு சொல்லு, இல்ல நான் போக மாட்டேன். சீனு, சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏய், ஏய், தானோ மாமா, ஏய், நீ சத்தம் போடாத. நீ இந்த பக்கம் போ. மாயா, என்னது? தனம் எப்படி வந்தா? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாமாக்கு இவ இருக்கிறது தெரிஞ்சது என்ன பண்ணுவாருன்னு தெரியாத. சரிடா சீனு, ஏன் டென்ஷன் ஆகுற? மாயா எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஐயோ, தனம் உள்ள இருக்கானே என் அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என் வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. இவளை எதுக்கு உள்ள கூட்டிட்டு வந்த? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெரியப்பாவுக்காக தான் தனாவை நான் உள்ள கூட்டிட்டு வந்தேன். என்ன சொல்ற மாயா? அதான் தனம் பூஜை பண்ண வேண்டாம், 3 சுமங்கலி பொண்ணை வச்சு பூஜை பண்ணலான்னு ஜோசியரே சொல்லிட்டாரே. இல்ல சீனு, நான் தான் அவர்கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். ஏய், ஏன் அப்படி சொல்ல சொன்ன? தனாவை வச்சு பூஜை பண்ணணும்னு தான் அப்படி சொல்ல சொன்னேன். இந்த பூஜை கண்டிப்பா தனாவை வச்சுதான் செய்யணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியலடா. அதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி ரிஸ்க் எடுத்து தனாவை உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா மாமா, மாஸ்டர் பிளானே மாயாவோடதுதான். ஏய், சும்மா இருக்கானா? சீனு, ஆர் யூ ஓகே பேபி? ஓ, இப்ப எனக்கு தலையே வலிக்குது. அப்ப மாயா, அப்போ நீ மாமாவுக்கு அந்த சாஃப்டான ஒத்தடம் கொடு. ஏய், இது உனக்கு எப்படி? உங்க ரொமான்ஸ கட்டிலுக்கு கீழே இருந்து கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். ஏய், சும்மா இரு. சரி, ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை நான் எப்படி தனியா விடுறது? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இல்ல சீனு, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு என் பேர் மட்டும் மாட்டினா பரவாயில்ல. ஏன்னா ஆல்ரெடி பெரியப்பா என் மேல கோவமா தான் இருக்காரு.
ஆனா நீ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு தெரிஞ்சா உன் மேலேயும் கோவமாயிடுவாரு. அது புரியுது மாயா. ஆனா ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு எல்லா நேரத்துலயும் சப்போர்ட்டா இருக்கணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். மாட்டிக்காம எப்படியாவது செஞ்சு முடிச்சிடலாம். அண்ணி பாத்தீங்களா, அந்த மாயா வெளியே போறா. தனாவை கூப்பிடவா தான் இருக்கும். சரி, அவ பின்னாடி போய் மறைஞ்சிருந்து என்ன பண்றான்னு பாரு. ஹலோ தனா, வந்துட்டு இருக்கியா? சரி வா வா. நீ பின்வாசல் வழியா வந்துரு, சரியா? நான் உன்னை எப்படியாவது உள்ள கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணி, நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்குது. அந்த மாயா தனாவை வர சொல்லிருக்கா. ஐயோ, இப்பதான் போன்ல பேசினா. அதுவும் பின் வாசல் வழியா கூட்டிட்டு வர போறாளாம். சித்தி, நிஜமாவே தனா இங்க வராலாம். அவ வரட்டும். இன்னைக்கு அண்ணங்கிட்ட நல்ல திட்டு வாங்கிட்டு தான் போக போறா. சரி வாங்க, பின்னாடி வாசல்ல போய் பார்க்கலாம். அத்தை, ஸ்டவ்ல ஏதோ வச்சிருக்காங்க போல. ஏதோ வாசனை வருது. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். இத பாக்குறேன். அங்க யாருமே இல்லையே. நம்ம என்ன முன்னாடி போய் பார்க்கலாமா? அந்த பக்கம் அங்க பாருங்க. புடவை முந்தானே ஆடுது. ஆமா, அதான். வாங்க, வா, வா. ஏங்க, என்ன உங்களுக்கு இப்படி வேர்க்குது?